இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து இயேசு நம்மளோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? மேன்மை பாராட்டுவதற்கு இடமல்ல என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் நல்லதல்ல. எதை குறிச்சும் நம்ம மேன்மை பாராட்டுவதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் என்னச்சுமா புளிப்பாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசாரியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய ஒரு காரியம், ஒரு சின்ன செயல், ஆண்டவருக்கு பிடிக்காத செயல் இருக்குமேனால் முழு சரீரத்தையும் கெடுத்துவிடும். நம்மளுடைய அவயங்களை எல்லாத்தையும் அது பாலாக்கி விடும் என்று வேதம் சொல்லுது. சின்ன ஒரு கவர் இருக்குன்னா அதை எடுத்து போட்டுருங்க. துப்புரவு அந்த உண்மையும் முத்தமும் உள்ள ஒரு புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த புளிப்பு என்ன சொல்லப்படுகிற அந்த பழைய மாவை கழித்து போடும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான அநேக காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிற காரியங்கள் பாருங்க. ஏதாவது ஒரு காரியம் நமக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் எல்லாமே அது புளிப்பாய் காணப்படுகிறது வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு கோபமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஏதோ ஒரு காரியம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அநேக தடவைகள் பெரியவங்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், எல்லாருமே கோபப்படுகிறோம். அந்த கோபம் என்கிற புளித்தமாவை கழித்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பெருமை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெருமை பேசுவதே ஒரு காரியமா இருக்கும். இந்த பெருமை என்ற புளித்த மாவை என்ன செய்யணும்? புறம்பை கழித்து போடுங்கள், புதிதாய் பிசைந்த மாவாய் மாறுங்கள் என்று சொல்றாங்க. சின்ன காரியம் மொத்தத்தையும் நம்முடைய செயல்களையும் கெடுத்து விடும். நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் நம்முடைய மொத்த சரீரத்தினுடைய தோற்றத்தை என்ன செய்யணுமா கெடுத்து விடும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்படியான அந்த இயேசு கிறிஸ்துவை தரித்தவர்களாகி நாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உண்மையுள்ள மனிதனாய், உத்தமம் தூய்மையான மனிதனாய் வாழும்படியே பாருங்க. ஆதலால் பழைய புளித்தமாவுடைய அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவிடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட, துப்புரவு உண்மையும் அந்த புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசாரிக்க கடவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படியா நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை நாம பார்க்கணும். ஆண்டவரை அறிந்து கொண்டோம். ஆண்டவரை அறிந்து கொண்டு நம்ம போகிற மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையை வாழையை நம்ம கடந்து செல்லும் பொழுதும் அதுல உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், உத்தம உள்ளவர்களாய் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்தி, ஆண்டவர் அதை மேன்மைப்படுத்தி செய்வார். பிரியமானவர், ஒருவேளை நம்ம கிட்ட காணப்படுகிற ஒரு சின்ன தவறு அதை நம்ம என்ன செய்ய அடுத்தடுத்து பெரிய தவறுக்கு நேராக அழைத்து கொண்டு செல்லிவிடும். அதனால ஆண்டவர் சொல்றார், அதை அழித்து போடு. அந்த சிறிய அந்த புளிப்பென சொல்லக்கூடிய அந்த அப்பத்தை என்ன செய்ய மொத்தம் கழித்து போட்டு புதிதாய் பிசைக்கப்பட்ட மாவாய் பண்டிகையை ஆசாரிக்க கடவா என்று சொல்லுவார். ஒருவேளை எத்தனை பேர் நம்ம பழைய நினைப்புகளோடு, பழைய காரியங்களோடு, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் அநேகம் பேர் பழைய காரியங்கள் நம்ம உள்ள இருக்கும். ஒருவேளை எப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சுக்கு போவோம், எல்லா காரியத்தையும் நம்ம செய்வோம், ஆனா ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் கூடியே இருக்கும் பாருங்களேன். நம்மள அறியாமே இருக்கும், ஆனா அது மற்றவங்களுக்கு தெரியும். அதை அவங்க சுட்டி காமிச்சவங்கன்னா கூட நம்ம என்ன செய்வோம், அவங்கள கோவப்பட்டு பேசிடுவோம். அது நம்மளை குத்தி காமிக்கிறாங்களோ, நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவனவைகளை உனக்கு யாரோ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா நீங்க தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை எடுத்து போட்டு நம்மளை புதிதாய் பிசந்த மாவாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் அலுவலராய் இருக்கிறார். பெரியமானவர்களே, அப்ப புளிப்பில்லாத மனிதர்களாய், சுத்தமுள்ள மனிதர்களாய், உண்மையுள்ள மனிதர்களாய் வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார்.
இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அப்படி மாறுபடியாவே ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம மிகவும் எச்சரிக்கையோடு நடக்கும்படியே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமுள்ள ஒரு தெய்வத்தை அறிந்து கொண்டுகிட்டோம். ஆனா அவரை அறிந்து கொண்டு நம்ம அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உள்ள ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா அதை எடுத்து போடுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆண்டவரை முற்றிலும் எடுத்து போட்டு விடுவார். ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணாம அதை அப்படியே இது ஒரு சாதாரணமாவே எடுத்துக்கொண்டேன்னா அது என்ன செய்யுமா, மேலும் 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 என்ன செஞ்சிடணும்னா அசூசிப்படுத்தி கொண்டே இருக்கு நம்மள. அதனால கொஞ்சம் சிறிதா உங்களுக்கு தெரியும் பொழுது அதை எடுத்து போட்டு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியம் எனக்குள்ள டிஸ்டர்பா இருக்கு, இந்த காரியம் என்னை விட்டு போக மாட்டேது, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களை புதிதாய் பிசைந்த மாவாய் மாற்றுவார். பண்டிகையை ஆசாரிக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்க அறியாம எங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த புளிப்பண்ணுப்படுகிற அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவரே, இந்த கொஞ்சம் புளித்தமா எங்க முழு சரீரத்தையும் கெடுத்துரும் நாங்க நினைக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுக்குள்ள காணப்படுகிற இந்த புளிப்பான காரியங்களை எடுத்துட்டு புதிதாய் பிசைந்த மாவுள்ளவர்களாய் போல கர்த்தருக்கு பண்டிகை ஆசாரிக்க தேவன்களை உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.